சண்டேவான இன்னைக்கு உங்களோட நிறைய கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் வந்து கொடுக்க போறோம். இதுல நிறைய புது புது ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கு. சோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீடைலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனியா இருக்குது ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. ரூட் மொபைல் லிமிடெட் பொறுத்தளவுல 4000 கோடி தான் மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா வந்திருக்காங்க. இந்த கம்பெனிஸ் நமக்கு எஸ்எம்எஸ் வர அண்ட் தென் ஓடிபி வர எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ற ஒரு கம்பெனியா வந்திருக்காங்க. லைக் இப்போ நம்ம பேங்க் ஆப் உள்ள போறோம் அப்படின்னா அது ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனத்தெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது உள்ள லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஓடிபி எல்லாமே வருது, அந்த அலர்ட்ஸ் எல்லாமே வருது, எஸ்எம்எஸ் அலர்ட், வாட்ஸ்அப்ல வந்து இந்த ஓடிபி கோட் வந்து வருது. இந்த மாதிரியான சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி. சோ இவங்க வந்து பேங்கிங், இ காமர்ஸ் கம்பெனிஸ் கூட எல்லாம் வந்து கொலாபரேட்டா ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கான அந்த ஓடிபி சர்வீஸ் ப்ரொவைடரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி இருக்காங்க. மெயினா எஸ்எம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியா வந்து இருக்காங்க. ஆன்லைன் போத் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த கம்பெனில இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கம்பெனி ரெவன்யூ மேக் பண்றதுல கொஞ்சம் கஷ்டம் வந்து படுறாங்க. அண்ட் தென் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா வந்து இருக்கு. இவங்களுக்கு காம்படிஷன் நிறைய ஆப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இறக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தாலுமே இந்த கம்பெனி அவங்களோட காம்படிட்டர் எல்லாருமே இங்க பீட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்க பிரைசிங் வந்து இங்க அதிகப்படுத்தி இல்ல அப்படின்னா வேற ஏதோ ஒரு மூலமா மார்ஜின்ஸ் வந்து அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி தாராளமா கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் வந்து இருக்கும். பட் ஆனா இப்ப இருக்க ஸ்டேஜ்ல நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னும் போது வேல்யூஷன் சூப்பரா வந்து இருக்கு. பட் ஆனா ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், அந்த மார்ஜின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்கன்றத பொறுத்து தான் நீங்க கன்சிடர் பண்ணலாமா வேணாம்ன்றதை டிசைட் பண்ண முடியும். புது இன்வெஸ்டரா போறீங்க அப்படின்னா இந்த கம்பெனில மார்ஜின் ஜென்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஐஆர்எஃப்சி கம்பெனி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாக்கா வந்து இருக்கு. இது 114 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் கிடைக்குதுன்னு போது தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனா இப்ப இருக்க பிரைஸ்க்கு எனக்கு வந்து ஓவர் பிரைஸா இருக்குமே தெரியுது. அந்த ஒரு நான் வந்து பாத்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணாம இருக்கேன். ஐடிசி ஹோட்டல்ஸ் லிமிடெட் வந்து 194 ரூபாய் வந்து வந்திருக்கு. 200 ரூபாய் கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கம்பெனியுமே ரொம்பவே வந்து விழுந்துகிட்டே தான் வருது. பட் ஆனாலுமே இப்ப இருக்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை வந்து பண்ணல இப்ப இருக்க பிரைஸ்க்கு. பிரீமியர் எனர்ஜிஸ் லிமிடெட், எம்வி போட்டோவால்டிக், அப்புறம் இந்த விக்ரம் சோலார், இது மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி மேனுஃபேக்சரிங்ல வந்து இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜில மெயினான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அதுல சோலார் மாடியூல், சோலார் செல்ஸ் அண்ட் தென் சோலார் பிவி மாடியூல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த பிரீமியர் எனர்ஜிஸை பொறுத்தவரை இந்த சோலார் பிவி செல்ஸ் தயாரிக்கிறதுல பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டா வந்து இருக்காங்க. அதே மாதிரி சோலார் பிவி மாடியூல்ஸ் தயாரிக்கிறதுல இந்த எம்வி போட்டோவால்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. இந்த ஓவரால் இந்த சோலார் பேனல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க விக்ரம் சோலாரா வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. இது இந்த எம்வி வோல்டிக் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 24 தான் வந்து இருக்கும். இதுவே நம்ம விக்ரம் சோலாரும் பிரீமியம் எனர்ஜிஸ் நம்ம பார்க்கும்போது 31, 33 வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு 3 கம்பெனில எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து நீங்க சோலார் கம்பெனி தான் கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டர் இந்த 3 கம்பெனியோட இருக்கிறது இங்க டாடா பவரே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா தான் வந்து இருக்கு. அதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இங்க 30ல வந்து இருக்கு. ரொம்ப லாங் ரன் ஆயிட்டு இருக்க ஒரு கம்பெனி டாடா பவரா இருக்காங்க. அண்ட் தென் டாடா பவரை பொறுத்தவரை அதர் செக்மெண்ட்ஸ்லயும் கீ பிளேயரா வந்து இருக்காங்க. ஸோ இங்க அதர் செக்மெண்ட்ஸ் போகும்போது எங்க ஹைட்ரோ பவர்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் தயாரிச்சு கொடுக்குறது, அண்ட் தென் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி கொடுக்குறது, சோலார்லயுமே இவங்களோட டாமினன்ட் பிளேயரா வந்திருக்காங்க. அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரியர் எனர்ஜிஸ் எந்த அளவுக்கு வந்து சோலார் டாமினேட்டா இருக்காங்களோ அதே அளவுக்கு டாமினேட்டா இந்த கம்பெனியும் வந்திருக்காங்க டாடா பவருமே. அண்ட் தென் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லி வந்து போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரவுண்டரா இருக்கிற ஒரு கம்பெனியான டாடா பவர் அங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 தான் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த 3 கம்பெனியோட டாடா பவர் நம்ம வந்து கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த 3 கம்பெனி நீங்க பாக்குறீங்கன்னு போது பட் ஆனா நம்ம டாடா பவரை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து இன்னும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இறங்குதுன்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 350 ரூபாய்க்கு வந்து அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இப்ப இருக்க பிரைஸ் வந்து 380 ரூபாயில வந்து இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குதுன்னும் போது பிரைஸ் ஏர்னிங்ஸ் நம்ம கம்மியாகும். சோ ஒரு 25, 27 பில கிடைக்குதுன்னும் போது பெட்டரா வந்து இருக்கும். இப்ப இருக்குது 30ல இருக்கு பிரைஸ் ஏர்னிங்ஸ். நம்ம புதுசா கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிரைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாலும் பெட்டரா தான் வந்து இருக்கும். இல்ல நான் சோலார்ல ஏதோ ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க வேல்யூஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து டாடா பவர் வந்து கன்சிடர் பண்ணலாம். தாமஸ் குக் இந்தியா லிமிடெட் இதுதான் அடுத்த ஸ்டாக்கா வந்து இருக்கு. இந்த ஸ்டாக் 139 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான பிசினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இங்க டிராவல் பண்றோம் அப்படின்னா இந்த விசா, பாஸ்போர்ட் ப்ராசஸா வந்து இருக்கட்டும், அண்ட் நம்ம ஃபாரின் கரன்சில எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்ல இந்த ப்ராசஸா வந்து இருக்கட்டும். சோ இந்த மாதிரி இங்க டிராவல் ஏஜென்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும் தான் இந்த தாமஸ் குக் இந்தியா லிமிடெடா வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனில இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து இருக்காங்க. இந்த கம்பெனில இருக்க நெகட்டிவான செட்பேக் என்ன அப்படின்னா இவங்க ஃபாரின் கரன்சிஸ் எல்லாமே இங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து பண்ணி தராங்களே. சோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பண்ணி தரும் போது இங்க கரன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதோட பிரைஸ் வந்து ஒன்னு டிட்டர்மின் பண்ணி வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல என்ன சடனா ஃபிளக்சுவேஷன்ஸ் வருதுன்னும் போது இந்த கம்பெனி எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்ஜின் பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்டி வந்து இப்போ 89க்கு அவங்க டிட்டர்மெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ருபிக்கு கொடுக்கறதுக்காக டக்குன்னு வந்து இப்போ 90 ரூபீஸ் ஆகுது அப்படின்னா 90 ரூபீஸ் வந்து இவங்க தந்துதான் ஆகணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு. அண்ட் இந்த கம்பெனில இருக்க இன்னொரு பெரிய செட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோவிட் லெவல்ல இப்பதான் வந்து ரீச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இன்னும் அந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல்ல அந்த அளவுக்கு எதிரில. சோ இது எல்லாமே நெகட்டிவான செட்பேக்கா இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ் ஏர்னிங்ஸ்க்கு கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க பார்க்கும்போது
இங்க எல்லாருமே டிராவல் அதிகமா பண்ணுவாங்க, இங்க நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல அடுத்த 5 வருஷத்துக்கு அதிக பேர் டிராவல் பண்ண மாட்டாங்க, இன்னும் கோவிட் லெவல் அளவுக்கு இன்னும் டிராவல் வந்து அதிகமாகல அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இங்க கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. சோ இது இந்த தாமஸ் குக்ல இருக்கிற அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா ஜூபிட்டர் வேகான்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. இந்த ஜூபிட்டர் வேகான்ஸ் லிமிடெட் கம்பெனி என்ன மாதிரியான கம்பெனின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேகான்ஸ் எல்லாமே தயாரிச்சு கொடுப்பாங்க. இந்த வேகான்ஸ்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம போர்ட்ல இந்த கண்டெய்னர் எல்லாம் பார்ப்பல, அந்த போர்ட் கண்டெய்னர் எல்லாமே இங்க மேனுஃபேக்சரிங் பண்றது இந்த கம்பெனியா தான் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ரயில்வேல வந்து இந்த கோல் எல்லாமே ஏத்திட்டு போவோம்ல, சோ அது வந்து ஒரு பெட்டி மாதிரி இங்க வந்து இருக்கும். அந்த ஒரு பொட்டிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகன் சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே இந்த கம்பெனி தான் தயாரிச்சு கொடுப்பாங்க. சோ இவங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வருது, ரயில்வே கிட்ட இருந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோஸ்ல இருந்து வரதா சொல்றாங்க, அந்த போர்ட்ஸ்ல இருந்து அதிகமா வரதா வந்து சொல்றாங்க. பட் ஆனா அதிகமான ஆர்டர்ஸ் ரயில்வே கிட்ட இருந்து தான் வரும். சோ அங்க அதிகமான இந்த பெட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரயில் பெட்டிகள் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. அதுலயும் மெயினா இந்த கோலை ஏத்திட்டு போற மாதிரியான இந்த கமர்ஷியல் பெட்டிகள் தான் அதிகமா தயாரிச்சு கொடுப்பாங்க. சோ இதுதான் கம்பெனியோட பிசினஸ் மாடலா இருக்கு. இந்த ஒரு பிசினஸ் உள்ள 2 பிளேயர் தான் இருக்காங்க. ஒன்னு இந்த கம்பெனி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிட்டாகர் ரயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. பட் நம்ம வேல்யூஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனியே பெட்டரா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதுல இருக்க ஒரே சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க வந்து வரணும். சோ அது ஒருவேளை டிலே ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனில பிரச்சனையா இருக்கும். சோ இந்த கம்பெனிட்ட அதிகமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருதா, ஆர்டர் புக் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அந்த இப்ப இருக்க பிரைஸ் விட கொஞ்சம் இறங்குது நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை வந்து பண்ணணும். அடுத்த கம்பெனியா ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் வந்து இருக்காங்க. இவங்க சிமெண்ட், ஸ்டீல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ண முடியாது. பின்னாடி இருக்க ரீசன் வந்து கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்பேக்ல வந்து இருக்காங்க, நிறைய கடன் வந்து வாங்கிட்டாங்க. சோ ஃபுல்லாவே வந்து செட்பேக்ல வந்து இருக்காங்க. சோ அதனால இது கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்த கம்பெனியா ஸ்டோக் கிராஃப்ட் கம்பெனி வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனி இந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் பிரைஸ் இறங்குது நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த கம்பெனியா ஏசிசி லிமிடெட் வந்து இருக்காங்க. சோ ஒரு சிமெண்ட் செக்டர்ல நம்ம ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் பெட்டராவே இருக்கிற மாதிரி இருக்கும் பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 10 தான் வந்து இருக்கும். பட் ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சிமெண்ட் செக்டர்லயே இருக்கிற ஸ்டாக்லயே வந்து கம்மியா இருக்குது இந்த ஸ்டாக் தான் வந்து இருக்கும். இங்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது. பட் ஆனாலும் ஏன் இன்வெஸ்டர் அதிகமா வர மாட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனில இருக்க சிக்கல் வந்து பார்க்கும்போது ஏசிசி லிமிடெட் கம்பெனியும் அம்புஜா சிமெண்ட்ஸ் கம்பெனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதானி குரூப் கம்பெனி கீழ தான் வந்து வருது. சோ இங்க அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்தவரை அதிகமான சிமெண்ட்ஸ் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. மெயினான ப்ரொடியூசர் அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் வால்யூம் அளவுக்கு இங்க ஏசிசி லிமிடெடால தயாரிச்சு சிமெண்ட் வந்து வெளியே கொடுக்க முடியலனா கூட அவங்க ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு ப்ரொடியூஸ் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து மெயினா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி வந்து வாங்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவங்க கிட்ட மெயினான அந்த ஃபெசிலிட்டி இருக்குதுல்ல, அந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அதை வந்து பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி தெரியல. சோ இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிது இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ்ல இருந்து இங்க வெளியே வர ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி ஏசிசி லிமிடெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ பின்னாடி இருக்க செட்பேக் என்ன அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து பேக்டப்பா இருக்க ரீசனால அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கம்பெனி அவங்களோட எக்ஸ்பென்ஷன் வந்து பிளான் பண்ணாம, அதாவது சிமெண்ட் எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த சிமெண்ட் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், அதிகமான சிமெண்ட்ஸ் வந்து வெளியே வரணும், அந்த மாதிரி எதுவுமே வரது கிடையாது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முள்ள இருக்க செட்பேக்கா இருக்கு. அதனால தான் இன்வெஸ்டர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகல. சோ இது எல்லாமே இருக்கிற ரிஸ்கா வந்திருக்கு. அதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த கம்பெனியா ஜிண்டால் சா லிமிடெட் வந்து இருக்காங்க. சோ இவங்க ஃபுல்லா இந்த பைப் செக்மெண்ட்ல வந்து இருக்காங்க. இங்க கேஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அந்த வாட்டர் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அந்த நிறைய விஷயத்தை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இவங்களோட பைப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்ல பெரிய டாமினன்ட் பிளேயரா தான் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனில இருக்க செட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ இந்த கடன் வந்து திரும்ப ரீபே பண்ற அளவுக்கான ஆர்டர் புக் வந்து இந்த கம்பெனிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப இருக்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருந்தாலுமே இந்த கம்பெனி கடனை திரும்ப கட்டிடுவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் கன்சிடர் வந்து பண்ண முடியும். சோ இந்த கம்பெனி அந்த கடனை கட்டிடுவாங்கன்ற நம்பிக்கை வந்துருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணலாம். இங்க நீங்க புது இன்வெஸ்டரா போறீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னும் போது தாராளமா வந்து நீங்களும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் வந்து பண்றது கிடையாது. அடுத்த கம்பெனியா கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் வந்து இருக்கு. இந்த கம்பெனில இருக்க பிரச்சனை என்ன, இந்த கம்பெனி ஏன் இப்ப இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு டீடைலா வந்து சொல்லியிருந்தோம். இந்த கம்பெனி அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அக்கௌண்டிங்ல இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக மாட்டேங்குது. அதை வந்து கோடக் செக்யூரிட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த ஒரு ரீசன்ல தான் மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிட்டே இருக்காங்க. இங்க இந்த கம்பெனி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாலுமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனில இருக்க பிரச்சனை வந்து இது எல்லாமே இருக்கு. அண்ட் இது எல்லாமே பிரச்சனையா இருக்கு ரீசனால இந்த கம்பெனிட்ட அதிகமான கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்க முடியாது. சோ இந்த மாதிரி செட்பேக் வந்து நிறைய வந்திருக்கு. சோ இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாம தான் வந்திருக்கு. சோ அடுத்த ஸ்டாக்கா இருக்குது மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து இருக்கு. இந்த மஹேந்திரா ஹாலிடேஸை பொறுத்தவரை ஸ்டாக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்திருக்கு. பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து ஜஸ்டிஃபை வந்து பண்ணல. அண்ட் இது வந்து அசெட் ஹெவி மாடலா வந்திருக்கு. அதாவது இந்த கம்பெனி வந்து அதிகமா ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிக்கணும். சோ இது எல்லாமே இங்க நடக்கிறதுக்கு அசெட் ஹெவி மாடலா வந்திருக்கு. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு இங்க வெக்கேஷன்ஸ் மக்கள் போனாங்கன்னா தான் இதுக்கு வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். சோ இந்த மாதிரி மார்ஜின்ஸ் பிரஷர் வந்து இங்க அதிகமா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இந்த கம்பெனில இருக்க செட்பேக்கா இருக்கு. அந்த ஒரு ரீசனால பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிப்பபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அடுத்த கம்பெனியா விம்தா லேப்ஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. சோ இதோட மார்க்கெட் கேப் 2000 சில்லற கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்மால் கேப் கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ இதனால இதுல ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ண வேண்டியதா வந்து இருக்கும்.
அண்ட் இந்த கம்பெனியோட பிசினஸ் பொறுத்தல இவங்க வந்து ரிசர்ச் அண்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் பேஸ்ல உங்களுக்கு ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. நீங்க என்ன ஹோம் கேர் ப்ராடக்ட் என்ன தயாரிச்சு வச்சிருக்கீங்க, அதுக்கான ரிசர்ச் வந்து பண்ணணும். அதாவது ஹோம் கேர் ப்ராடக்ட்டை நீங்க வந்து செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நீங்க என்ன புது ஆக்ரோ ப்ராடக்ட் என்ன தயாரிக்கிறீங்க, ஃபெர்டிலைசர் சம்பந்தமா என்ன தயாரிக்கிறீங்க, அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா லேப் டெஸ்டிங்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் இதுவாக தான் வந்து இருக்கு. மார்க்கெட் கேப் சின்ன ஒரு கம்பெனியா வந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இங்க ப்ரொமோட்டர் எல்லாமே செக் பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த ப்ரொமோட்டர் மட்டும் கரெக்டா செக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்கு. ஃபினான்ஷியலி வந்து பாத்தீங்கன்னா குட்டா தான் வந்து இருக்காங்க. கடன் வந்து பெருசா வந்து கிடையாது. ஸோ இந்த கம்பெனி மார்ஜின் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்க ப்ரொமோட்டர் மட்டும் செக் பண்ணிட்டு கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். பட் ஆனாலுமே இந்த பிரைஸ்ல கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா ஜஸ்டிஃபை வந்து பண்றது இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். 600 ரூபாய் இருக்கு பிரைஸ், இன்னும் கொஞ்சம் இறங்கினா இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். அடுத்த கம்பெனி என்சிசி லிமிடெட் கம்பெனி வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இருக்க பிசினஸ் ஏரியா வந்து பார்க்கும்போது ஃபுல்லாவே இபிசி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூட்மெண்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க இந்த பில்டிங் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தென் இங்க வாட்டர் அண்ட் தென் ட்ரீட்மெண்ட், அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் கமிஷனிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்ள வந்து அடக்கின ஒரு கம்பெனியாவும் இருக்காங்க. ஸோ இங்க நம்ம எப்படி எல்என்டி கம்பெனி எல்லாம் பாக்குறோமோ அதே மாதிரியான ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. பட் ஆனா இங்க மார்க்கெட் கேப் அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி கிடையாது. பட் ஆனாலுமே சொன்ஃபுல்லான ஒரு பிசினஸா தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு அதிகமான இங்க ஆர்டர்ஸ் கொடுக்குறதுமே கவர்மெண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரைவேட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆனால் மேஜர் ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்குது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வருதா கரெக்டா அப்படின்றத வந்து செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஆர்டர் புக் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்ததான் வந்து இந்த கம்பெனி கிட்ட கொஞ்சம் கடன் வந்திருக்கு. அதை இந்த கம்பெனியால கட்டிட முடியுமா அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனில இருக்க நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்க்கு இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இப்போ இருக்க பிரைஸ்க்கும் அந்த பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை தான் வந்து பண்ணுது. ஆனால் தாராளமா கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனாலுமே இதுல இருக்க செட்பேக்கான விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லிட்டோம். ஸோ ஆர்டர் புக்லாம் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனிட்ட கடனும் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அந்த கடன் ரீபே பண்ற அளவுக்கான இவங்ககிட்ட ஆர்டர் புக் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் லைன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றலாம் செக் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்த கம்பெனியா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியும் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் பயோடெக்னாலஜி ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் வந்து இப்போ டக்கு டக்குன்னு இறங்கி 300 ரூபாய் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனாலுமே பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 50க்கு மேல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கன்சிடர் பண்ண முடியாது. இந்த கம்பெனி ஏன் 800 ரூபாய் வந்து சடனா வந்து இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனில அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சரியில்லை. ஃபினான்ஷியலே 2026 Q1 சரியில்லை, Q2 வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியில்லை. இங்க Q1ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அதிகமான ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ண முடியல. இங்க மார்ஜின் ஜெனரேட் பண்றது கஷ்டப்படுறாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி கவர்மெண்ட் கூட லிங்க் ஆயிட்டு இருக்க இந்த எத்தனால் பாலிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அந்த எத்தனால் பாலிசில என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீடைல் வந்து வெளியே சொல்லல. பட் ஆனா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா அதோட டீடைல் எக்ஸாக்டா வெளியே வராத ரீசன்னால இந்த கம்பெனி வந்து ஷேரை இறக்கி இருக்காங்க. ஸோ இதுதான் இதுல இருக்க செட்பேக்கான விஷயமா இருக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாம தான் இருக்கு. அடுத்த கம்பெனி சன் டிவி நெட்வொர்க் வந்து இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 12 வந்து இருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 13, 14 வந்து இருக்கு. ஸோ இங்க எல்லா என்டர்டைன்மெண்ட் ஸ்டாக்ஸுமே வந்து பார்க்கும்போது 10ல இருந்து 12 தான் வந்து இருக்கு பிரைஸ் ஏர்னிங்ஸ். ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 10, 12 தானே இருக்கு. ரொம்ப அண்டர் வேல்யூடுன்ற மாதிரி நினைச்சுக்குவானா இந்த கம்பெனியோட இந்த இண்டஸ்ட்ரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ சன் டிவி நெட்வொர்க் பக்கம் வரும்போது இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ரெவன்யூ. அது வந்து பார்க்கும்போது இப்போ டிராப் ஆகிட்டே வருது. இந்த கம்பெனிட்ட பெருசா வந்து கடன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி சவுண்ட்ஃபுல்லான ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா இங்க ஃபியூச்சர்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து மெயினா இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேரை நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ கரெக்டா வருமா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல பிசினஸ் எதனா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பிசினஸ் எல்லாமே சவுண்ட்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இப்ப கூட அந்த கிரிக்கெட் டீம்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் எல்லாமே இது கை கொடுக்குமான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம கன்சிடர் வந்து பண்ண முடியும். அடுத்தது பந்தன் பேங்க் லிமிடெட் வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அந்த இந்த கம்பெனில நிறைய செட்பேக்கான விஷயங்கள் வந்து இருக்கு. இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பிரச்சனை வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கு. என்பிஎஸ் வந்து ஏறிக்கிட்டே வருது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்த கம்பெனியா ஏடபிள்யூஎல் அக்ரி பிசினஸ் லிமிடெட் வந்து இருக்கு. அதானி வில்மர் கம்பெனி தான் அடுத்த ஸ்டாக்கா வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இவங்க எடிபிள் ஆயில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் ரெவன்யூ வந்து இந்த ஃபார்ச்சூன் ஆயில் இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான ரெவன்யூ வந்து வருது. ஸோ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இதை விட பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா நம்ம கன்சிடர் பண்றோம் போது இந்த கம்பெனி டிவிடெண்ட் பே அவுட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமாட்டாங்க. அண்ட் தென் இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் தென் இதுக்கு வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கு அண்ட் தென் இது எல்லாமே இங்க மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துட்டு வரதுலாம் கொஞ்சம் கஷ்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சேனல் ஐடிசி பக்கம் போயிட்டு அப்படின்னா இங்க டிவிடெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கும். அதே நீங்க ஃபுட் பிசினஸ்ல அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இதோட பெட்டரா நம்ம ஐடிசியை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்த கம்பெனியா பிஹெச்இஎல் கம்பெனி வந்து இருக்காங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இப்ப இருக்க பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா பிரைஸ் ஏர்னிங்ஸ் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால பெட்டர் இந்த ஸ்டாக் வந்து ஸ்கிப் பண்றதா தான் வந்து இருக்கு. அடுத்த கம்பெனியா ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஹோட்டல் புக்கிங் பண்றது அந்த டிராவலுக்காக புக்கிங் பண்றோம் அப்படின்னா இந்த கம்பெனி ஆப் மூலமா நம்மளால பண்ணிக்க முடியும்.
இந்த கம்பெனியுமே ஃபினான்ஷியல்ஸா வந்து பார்க்கும்போது சோன்ஃபுல்லா தான் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட பெருசா கடன் எதுவும் கிடையாது. மார்ஜின்ஸ் கம்பெனியா ஜென்ரேட் பண்ணாலுமே ஃபினான்ஷியலி வந்து பார்த்தீங்கன்னா குட் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. 2800 கோடி ரூபாய் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன கம்பெனி, பட் ஆனா ஃபினான்ஷியலா இருக்காங்க நல்லா தான். ஆனா இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் அதிகமா ஜென்ரேட் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. மார்ஜின்ஸ் அதிகமா ஜென்ரேட் பண்ண முடியாத மாதிரி தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா நெகட்டிவா வந்து போகல, மார்ஜின்ஸ் அதிகமா ஜென்ரேட் பண்ண முடியாம இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி நீங்க கன்சிடர் பண்றதை விட பெட்டரான ஸ்டாக்ஸ் நிறைய வந்து இருக்கு. அதர் பிசினஸ் நல்ல மார்ஜின்ஸ் கொடுக்குற கம்பெனியா பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இல்ல இந்த கம்பெனி தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் ரேனிங்ஸ் வந்து 51 இருக்கு. ஸோ அதனால செக் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த கம்பெனியா பாரதீப் பாஸ்பேட்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இந்த ஃபெர்டிலைசர் உள்ள தான் வந்திருக்காங்க. மெயினா பாஸ்பேட் வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனியா வந்திருக்காங்க. ஸோ இதே ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனில தான் சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியும் வந்து இருக்கு. ஸோ இங்க பாரதீப் பாஸ்பேட்ஸா இல்ல அப்படின்னா சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்க இந்த பாரதீப் பாஸ்பேட்ஸ் பிரைஸ் ரேனிங்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 16ல வந்து இருக்கு. சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி செக் பண்ணி பார்க்கும்போது 8ல இருந்து 9 இருக்கு பிரைஸ் ரேனிங். ஸோ இந்த ரெண்டு கம்பெனில பெட்டரா வந்து இருக்குது. சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா ஃபெர்டிலைசர் பக்கமே நான் வந்து போக மாட்டேன். நீங்க என்ன ஃபெர்டிலைசர் கம்பெனி வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பாரதீப் பாஸ்பேட்ஸா இல்ல அப்படின்னா சம்பால் ஃபெர்டிலைசர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் நல்லாவே வந்து இருக்கு. அதே அந்த கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து கடன் கிடையாது. சோ அந்த ஒரு மெட்ரிக்ஸ்லயுமே அந்த கம்பெனி ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் வந்திருக்காங்க. அடுத்த கம்பெனி டிசிஎஸ் பத்தி கேட்டீங்க. டிசிஎஸோட பி வந்து 23ல வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த கம்பெனி தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இருக்கு. இது வந்து ரொம்பவே வந்து இறங்கிட்டே தான் வந்து இன்னும் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட்ஃபுல்லா வந்து இல்ல. இன்னும் அந்த கம்பேக் இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரியல. ஸோ பிஎஸ்என்எல் பிசினஸ் அந்த 5G ரோல் எப்போ நடக்குதோ அப்பதான் இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து திரும்ப பூம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கணும். புதுசாக கன்சிடரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அடுத்ததான் டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த கம்பெனியோட பிரைஸ் ட்ரெண்டிங் செக் பண்ணி பார்க்கும்போது 59ல வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி டீடைலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணும். பட் ஆனால் இப்போ இருக்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்க்கு இங்க கன்சிடர் வந்து பண்ண முடியாது. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த கம்பெனி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. இது 82 ரூபாய் இருக்கு இப்போ பிரைஸ் ரேஞ்ச். ஸோ அதனால இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. அடுத்த பேங்கா சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்கு. இப்போ இருக்க பிரைஸ் வந்து 40 ரூபாய் வந்திருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதோட பெட்டரா வந்து கர்நாடகா பேங்க் வந்து இருக்கு. சோ உங்ககிட்ட என்எஃபான சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு அப்படின்னும் போது கர்நாடகா பேங்க் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிக்குது. பெட்டரா வந்து இருக்கும். அடுத்த கம்பெனி அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் கம்பெனி வந்து இருக்கு. சோ அமராஜா பொறுத்தவரை இப்ப இருக்க பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் ஜஸ்டிஃபை தான் வந்து பண்ணுது. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனில இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க காம்படிஷன் வந்து அதிகமா வருது. இப்போ கூட ஓலா சக்திலாம் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ பேட்டரிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால காம்படிட்டிவ் பிரஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியுமே அவங்களை எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அண்ட் தென் இவங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப லாங் ரன்னா இருக்கிற கம்பெனியா வந்து இருக்கு. ரொம்ப இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால காம்படிஷன் எல்லாத்தையுமே இங்க பீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போவோம். லாஸ்ட் ஸ்டாக்கா ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. 740 ரூபாய் இருக்கு பிரைஸ் ரேஞ்சுன்றது. 50 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆயிட்டு இருக்காங்க. இங்க கேபிள் பிசினஸ்லயே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்கேயுமே இனோவேஷனான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸுமே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசனால 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அண்ட் தென் நம்ம இதுல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணதுல நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணாலுமே உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 30 ஸ்டாக் உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியுது அப்படின்னும் போது அந்த அளவுக்கான கம்மியான ஸ்டாக்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓன் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5000 ரூபாய் சம்பாதிச்சிருந்து அங்க இருந்து நீங்க 30,000 50,000 வந்து ஜம்ப் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க 5000 நீங்க ட்ராக் பண்ண எக்ஸ்பென்ஸ் மாதிரி 30,000 நீங்க ட்ராக் பண்ணிருக்க மாட்டீங்க. 50,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ இது என்ன ரீசனால சொல்றேன் அப்படின்னா நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னா நீங்க எப்படி சேவ் பண்றதுன்றதே உங்களுக்கு தெரியாம போகும். சோ எப்படி சேவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனே தெரியாம போகும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ் ஓன் பண்ணும்போது உங்களுக்கு எதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நடக்குது, எதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து நடக்க மாட்டேங்குது, ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து காமிக்கும். பட் ஆனா எந்த ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்றதெல்லாம் உங்களால ட்ராக் பண்ண முடியாம இருக்கும். சோ அந்த ஒரு ரீசனால நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ப்ராஃபிட்டா பார்த்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க நல்ல ப்ராஃபிட்டா பார்த்தாலும் அடுத்த ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க இருக்க தான் போறீங்க. சோ அப்ப வந்து அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவான விஷயங்கள் போகுது அப்படின்னா ஏன் போகுதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் பார்த்த ரீசனால ஒருவேளை நீங்க லாஸ் பண்ணியிருந்தா கூட 10 இயர்ஸ்க்கு அப்புறம் லாஸ் பண்ணியிருந்தா கூட ஏன் லாஸ் ஆகுது, ஏன் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஸ்டாக்ஸுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு என்ன ரீசனால இருக்குன்றதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்தாதான் உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆக முடியும். சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஸ்டாக்ஸ் ஓன் பண்ணாலுமே அதை உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. சோ அது எல்லா பிசினஸுமே எப்படி போகுதுன்ற ட்ராக் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஸ்டாக்ஸ் ஓன் பண்றதுல தப்பு கிடையாது. உங்களால எவ்வளவு லிமிட்ல வந்து ஸ்டாக்ஸ் ஓன் பண்ண முடியுமோ அந்த லிமிட் குள்ள இருக்கிற மாதிரி பாருங்க. அது பெட்டரா வந்து இருக்கும். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா வந்திருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.